த சீக்ரெட் அதில் பார்ட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மனிதர்கள் என்ற முறையில் நம்ம செய்ய வேண்டியதில் நமக்கு என்ன வேணுமோ அது குறித்த எண்ணங்களை நம்ம மனசில் விடாப்பிடியாக பிடிச்சிடணும். அது குறித்த முழு தெளிவையும் நம்மோட மனசில் இருத்தி கொள்ளணும். அவ்வளோதான். அப்படி செய்யும்போது பிரபஞ்சத்தின் சிறந்த நியதியில் ஒன்றை நம்ம வழிபட்டு வரவழைக்கிறோம். அதுதான் ஈர்ப்பு விதிங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பேனாவோ ஒரு வீடோ இல்லை ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச போல இமேஜினேஷன் செய்யணும். இல்லைன்னா அது டவுட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கேட்கணும், பட் அதில் டவுட் இருக்கக்கூடாது. அதுதான் ஈர்ப்பு விதியோட சக்தியேவும். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் உங்களது கடந்த கால எண்ணங்களின் பிரதிபலிப்பு தாங்க. அது நீங்கள் சிறந்ததுன்னு சொல்லுபவையும் அப்படி சொல்லாதது இறுதியும் அடங்கும். எல்லாமே நீங்கள் அதிகமாக யோசிக்கும் விஷயங்களை உங்கள் பால் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் எந்த எண்ணம் ஆக்கிரமிப்பாக இருந்து வந்திருக்கோ என்பதை கண்டுகொள்வது தான் ரொம்ப எளிது. ஏன்னா அவற்றை தான் நீங்கள் அனுபவித்து வந்திருக்கீங்க. இதுவரை அப்படி தான் இருந்து வந்திருக்குது. ஆனால் இப்போ ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு வருவதால் அதன் உதவியுடன் எல்லாவற்றிலும் உங்களால் மாற்ற முடியும். உங்கள் மனக்கண்ணில் ஒன்றை உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக உங்கள் கைகளில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்கள் மனசில் சிந்திக்க முடியும்னா, அது உங்களது ஆதிக்க எண்ணமாக மாற்ற முடியும்னா, அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போவது உறுதிங்க. அந்த கோட்பாட்டை 3 வார்த்தைகளில் சொல்லலாம். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். ஆற்றல் மிக்க இந்த விதியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையின் எண்ணங்கள் பௌதீக பொருட்களாக பரிணமிக்க போகுது. உங்கள் எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்க போகின்ற என்ற உங்களுக்கு நீங்களே பலமுறை சொல்லிக்கொள்ளணும். அதாவது நீங்கள் என்றது ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அது உங்களது ஆள் மனசில் இறங்கட்டும். உங்களது எண்ணங்கள் பொருட்களாக மாறிடுங்க. நீங்கள் ஒரு வீடு வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு கிடைக்கும். ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பைக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். எண்ணங்கள் குறிப்பிட்ட அலவரிசையில் பயணம் செய்யும்போது தான் என்பதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்றதே இல்லை. நம்மால் எண்ணத்தை அளவிட முடியுங்க. அதனால் நீங்கள் ஒரே எண்ணத்தை திரும்ப திரும்ப எண்ணிக்கொண்டிருந்தீங்கன்னா அந்த புத்தம் புதிய கார் உங்கள்கிட்ட இருக்கிறது போலவே உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் பெற்றிருப்பது போல, உங்கள் கனவு நிறுவனத்தை கட்டி எழுப்புவது போல, உங்கள் ஆத்மார்த்தமான வாழ்க்கை துணைய அதாவது லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிப்பது போல அந்த நிலை எப்படி இருக்குன்னு கற்பனை செய்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த எண்ணங்களை குறிப்பிட்ட அலவரிசையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கீங்க. Thank you so much for watching. God bless you all. Thank you, universe.